வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த மாங்காய் சீசன்ல பண்ணக்கூடிய ஒரு மாங்காய் தொகையல் பண்ண போறோம். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு அதோட நல்லா இருக்கும். ஈவன் வந்து நம்ம கஞ்சி கூழ் அதெல்லாம் பண்ணும்போது கூட அதுக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே அருமையா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி பண்றதுனால நல்லா வாசனையாகவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த தொகையலுக்கு வந்து இந்த கல்லாமணி மாங்காய், கிளிமூக்கு மாங்காய், இந்த பெங்களூரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இந்த மாங்காயா இருந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து புளிப்பு இருக்காது. அதனால நம்ம ரொம்ப காரம் அதிகமா சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கம்மியா எண்ணெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமா சேர்த்து கொஞ்சம் வதக்கி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு 10-15 நாள் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான மாங்காய் தொகையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் தொகையில் அரைக்கிறதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாங்காய் கிடைக்கலன்னா புளிப்பு இல்லாத எந்த மாங்காய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். இந்த தோல் எதுவும் எடுக்க வேண்டியதுல ரஃபா நம்ம சாப் பண்ணி எடுத்துப்போம். இந்த தொகையலுக்கு தேவையானதை நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் சூடானதும் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பீஸாவே நம்ம போட்டுக்கலாம். தொகையில வந்து பெருங்காய வாசனை தூக்கலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க பவுடர் பெருங்காயம் சேர்க்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியா பெருங்காயத்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு. வெந்தயமும் நல்லா வறுபடணும், கடுகு வந்து நல்லா பொரியணும். இது வந்து அப்படி பொரியல அப்படின்னா நமக்கு வந்து தொகையல் கொஞ்சம் கசப்பு தட்டிடும். அதே நேரம் வெந்தயமும் வந்து தீஞ்சது அப்படின்னாலும் நமக்கு தொகையல் கசப்பா இருக்கும். லோ ஃப்ளேம்ல இதை நம்ம வறுத்துக்கணும். இது மாதிரி கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 9 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதாவது மாங்காயோட புளிப்பை பார்த்துக்கணும். அது கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியா இருந்ததுன்னா நிறைய மிளகாய் சேர்க்கிற மாதிரி இருக்கும். புளிப்பு கம்மியா இருக்கணும், நீங்க மிளகாயை கம்மியாவும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். கலர் மாறாம, அதாவது கருத்து போயிடும் இல்லையா, அந்த அளவுக்கு போகாம நம்ம வறுத்துக்கணும். மிளகாய் பாருங்க இப்ப நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல தான் இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், புளி இவ்வளோ ஒன்று சின்ன ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு நல்லா சேர்க்கிறேன். இதையும் வறுத்துக்கலாம். மல்லியும் ஜீரகம் நல்லா ஒரு வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாருங்க எல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம். பாருங்க மாங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கிளீனா கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வறுத்தது எல்லாமே நல்ல சூடு ஆறியாச்சு. நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாங்காய் பீசஸ் சேர்த்துருவோம். இதை நம்ம கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. அரைச்சிட்டு கொஞ்சம் ஸ்பூனால திருப்பி விட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா கோர்ஸ் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க மாங்காய் தொகையல் நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க சின்ன சின்ன பீசஸ் நமக்கு இதுல இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் கொரப்பா கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நம்ம வறுத்ததெல்லாம் சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம தொகையலுக்கு தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகா. பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க பருப்பு நல்லா செவந்தாச்சு. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தொகையல் வந்து நீங்க ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்ல ஒரு 2 நாள்ல வந்து யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இவ்வளவு எண்ணெய் வேண்டாம். நீங்க 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். கட்டி பெருங்காயத்துக்கு பதிலா பவுடர் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தா நீங்க 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நம்ம இப்ப தாளிக்கிறோம் இல்லையா, இதுல கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற இந்த சட்னியை தாளிப்புல சேர்த்துருவோம். தாளிப்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பிரைட்டான கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து டோட்டலா ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கி எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா டேஸ்டும் நல்லா இருக்கும். ஒரு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகி வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 நாள் வரைக்கும் வெளியில வச்சாலுமே நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் 10-15 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் மாங்காய் தொகையல் சர்விங்க்கு ரெடி. இந்த மாங்காய் தொகையில
சாதத்துல பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். புடலங்காய் கறி பண்ணியிருக்கேன். அப்பளம் வந்து சுட்டு எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சமா நம்ம நெய் விட்டுப்போம். நெய் தாராளமாவே விட்டுக்கலாம், நல்லாதான் இருக்கும். தேவையான அளவு தொகையல் போட்டுக்கலாம். அந்த சாதம் கொதிக்க கொதிக்க சூப்பரா இருக்கு. இந்த தொகையல் சாதத்தை அப்பளம் தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். புடலங்காய் கறியோட அப்பளம் இல்லைன்னா பொரிச்ச வடாம் அதெல்லாம் இருந்தா நல்லாதான் இருக்கும். பிரமாதமா இருக்கு. பிசையும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே நாக்குல எச்சல் ஊறுது. இந்த மாங்காய்க்கே உள்ள குணம் அதுதான். தயிர் சாதத்தோடையும் ரொம்பவே அருமையா இருக்கும். நம்ம பொடியை வறுத்து அரைச்சி போடுறதுனால அதோட பிளேவரே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த தொகையில வந்து நம்ம கொஞ்சம் குறப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா, சின்ன சின்ன மாங்காய் பீசஸ் நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடிப்படுதா, அது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த தொகையில அரைக்கும் போது சின்ன கட்டி வந்து வெல்லம் சேர்த்தா கூட நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காயை அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலா வெல்லம் சேர்த்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி அதுவும் நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த மாங்காய் தொகையில் நீங்க அரைச்சி பாருங்க. இந்த ஒரு தொகையில் இருந்தாலே போதும், வேற எதுவும் சமைக்கவே வேண்டாம் அப்படின்னு தோணும். இந்த வெயிலுக்கு தயிர் சாதத்துக்குமே ரொம்ப இதமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.